வெல்கம் டு மை யூடியூப் சேனல். உங்களை பவித்ரா கிரியேஷன் டிவிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ வரும். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்க் ஃபுட்ஸ்னு இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பீஸா, பர்கர், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. நூடுல்ஸ், மேகி, இப்பி, ஓகேங்களா? எல்லாம் அப்படியும் சாப்பிட்டாலும் எப்போயாவது ஒரு தடவை தான் சாப்பிடணும். ஏன் சொல்கிறேன்னா, அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீட்டில் செய்கிற சாப்பாடை சாப்பிட்லாம். தோசை, இட்லி, அப்புறம் ராகி ரொட்டி, ராகி பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அது சாப்பிட்லாம். நீங்கள் நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு தானே கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து நல்ல உணவுகளை மட்டும் சாப்பிடணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய விஷயம் இருக்குது. மாதிரி ஜங்க் ஃபுட்ஸில் நிறையா இது இருக்குது. நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு தான் ரொம்ப கேடு, ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. எப்போயாச்சும் சாப்பிட்டா ஓகே, பட் ஓயாமல் சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ரொம்ப கெடுதல். நீங்கள் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் பர்கர், பீஸா அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணோம், மோமோஸ், அதெல்லாம் சாப்பிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பானிபூரி கெடுதல். நம்மளுக்கு ஸ்டொமக் பெயின் வரும், ஃபீவர் வரும், காய்ச்சல் வரும், உடம்பு சரியில்லாமல் போகும். அப்புறம் நம்ம அப்பா அம்மாவுக்கு தான் கஷ்டம். இப்போ கொரோனா வேறு வந்திருக்கு. அதனால் நம்ம நல்ல உணவுகள், தோசை, சாம்பார், நம்ம முருங்கைக்காய் சாம்பார், கீரை சாம்பார் உங்களுக்கு பிடிக்குமா? கீரை சாம்பார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு சில பேர் ஜங்க் ஃபுட்டையே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜங்க் ஃபுட் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும். பட் நம்ம சாப்பிடவே கூடாது. அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கேடு, ஓகேங்களா? ஸ்டொமக் பெயின்லாம் எதனால் வருதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால தான் ஸ்டொமக் பெயின்லாம் வருது, ஃபீவர், இதெல்லாம், சரிங்களா? அதை வச்சுட்டு நீங்கள் தவிர்த்தாலே போதும், எந்த நோயுமே வராது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேப்பிலையெல்லாம் சாப்பிடுங்க. அதான் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த வேப்பிலை சாப்பிட்டா. அதனால நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற பூச்சிக்கெலாம் அதை அழிச்சிரும். அதையும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்தையும் நீங்கள் சாப்பிட்டா, ஓகேங்களா? அம்மா தயார் பண்ணி குடிக்கிற ஜூஸ் குடிங்க. வெளியில் விற்கிற ஜூஸ்லாம் குடிக்காதீங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. குக்கும்பர், ஆப்பிள், மேங்கோ, இந்த ஜூஸ்லாம் அம்மா அப்பா பண்ணி தருவாங்க. தினமும் மில்க் குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா. நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.